அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. அன்பு ஆண்மநேயம் கொண்ட சான்றோர்களே, இன்றைக்கி போடக்கூடிய வீடியோ ஞான சபையை பற்றி. ஞான சபையில் வள்ளலார் என்ன அங்கே கட்டளையிடுறார், கடவுள்னா என்ன, ஞான சபையினுடைய நோக்கம் என்ன, 8 வாசப்படி எதுக்காக வச்சுருக்கார். 8 வாசப்படி இருக்குது. ஒரு வாசப்படிக்கும் இடையில ஜன்னல் இருக்குது. அப்போ சமய மத கடவுளுக்கும் வள்ளலார் சொன்ன சன்மார்க்கத்திற்கும் வள்ளலார் சொன்னது ஒளி வழிபாடு. கடவுளுக்கு கைகால் இல்லை, வட்டவான் சுடரே அப்படிங்கிறாரு. அப்போ கைகால் ஒரு பக்கமாக பார்வை. தீபத்துக்கு எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் தீபம் தான் தெரியும். நீ மேற்கால நின்று பார்த்தாலும் தீபம் தெரியும், கிழக்கால நின்று பார்த்தாலும் தீபம் தான் தெரியும், வடக்கால நின்று பார்த்தாலும் தீபம் தான் தெரியும், தெற்கால நின்று பார்த்தாலும் தீபம் தான் தெரியும். ஆனால் சமய மத கடவுளுங்கிறது மனிதன் மேலேயே கைகால் வச்சு ஒரு பக்கம் நின்று பார்த்தா முகம் தெரியும், மறுபக்கம் நின்று பார்த்தா பின்போஸ் தெரியும். இது ஒன்று. அடுத்தது பூமி உருண்டையாக இருக்குது. அதனால் ரவுண்டா ஞான சபை 8 திசையும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தெடும் ஜோதியை மூடரெல்லாம் கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார், கருத்தில் வையார், பட்டப்பகலை இரவென்று கூறும் பாதகரே அப்படின்னு பட்டணத்து சுவாமிகள் சொல்லிட்டாரு வள்ளலாருக்கு முந்தி. 8 திசையும் 16 கோணமும் அப்படின்ட்டார். இப்போ சமய மதங்களில் கூட அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அப்படிம்பாங்க. அதில் அட்டதிக்கெல்லாம் அசைந்தாடும் நாதற்கு நட்டனை எதுக்கடின்னு ஒரு சித்தர் பாடுறார். அப்போ அஷ்டம்னா என்ன, 8. எல்லா சித்தர்களும் என்ன பண்ணாங்க, புஸ்தகத்தை போட்டுட்டு அந்த நூல்களை நூல்களே சொல்லிட்டு போட்டாங்க. இப்போ எல்லாரும் போய் சொல்லிட்டு போயும் கடவுள் உண்மை இந்த உலகத்துக்கு தெரியல. எல்லாரும் புஸ்தகத்தையும் படிச்சுட்டு அந்த ஞானிகள் எல்லாம் மறைஞ்ச இடத்துல கோயிலில் சமய கோயிலையே உருவாக்கிட்டாங்க. அவங்க சொன்ன அந்த சன்மார்க்கத்திற்கும் அவங்க கொள்கைக்கும் அந்த கோயிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுது. இத்த மாத்திரம் வள்ளலார் சரி எல்லாரும் மாதிரி நாமளும் போயிடக்கூடாது, அதுக்காக தான் ஞான சபையை கட்டினார். அப்போ வள்ளலார் ஞான சபையை கட்டலைன்னா என்ன பண்ணிருப்பாங்க. இப்போ சிதம்பரத்தில் திருமூலர் மறைஞ்ச இடத்துல கோயிலை சமய மத கோயிலை கட்டிட்டாங்க. அதேமாரி வள்ளலார் ஞான சபையை கட்டாத மற்ற ஞானிகள் மாதிரி நூல் அருட்பா போட்டதோடு போயிருந்தாங்க, இவங்க சமய கோயிலுக்கு தான் கட்டிருப்பாங்க. அதனால வள்ளலார் என்ன செஞ்சார், முன்னெச்சரிக்கையாக ஞான சபை கட்டினார். இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க, வள்ளலார் சிவனை தான் சொல்கிறாரு, முருகனை சொல்கிறாரு, அம்பிகையே சொல்கிறாரு, இப்படின்னு நிறைய சமய கடவுளை தான் கூப்பிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ முருகன் கோயிலோ அம்மன் கோயில் சிவன் கோயில்னு அவர் பேர் வைக்கல, ஞான சபை அப்படின்ட்டார். ஞானம்னா என்ன, அறிவு. சபைனா பலர் கூடுகின்ற இடம், கடவுள் உண்மை சொல்லுகின்ற இடம். தெளிவு பெற்றவங்க சொல்லணும், தெளிவு இல்லாதவங்க புரிஞ்சுக்கணும். தேராதான் தெளிவும் தெளிந்தான் ஐயரவும் தீரா இடும்பை தரும், அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் 4 திறம் தெரிந்து தேரப்படும் அப்படின்னார் திருவள்ளுவர். அப்போ ஜீவகாருண்யத்தை தான் அவர் வலியுறுத்துறாரு. திருவள்ளுவர் சொன்னாலும் யாரும் எத்தனை ஞானிகள் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கடவுளுக்கு எதுவும் செய்ய வேண்டிய, ஜீவகாருண்யத்தையே கடைபிடிங்க. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல், இதுதான் வள்ளலார் சொன்னார். அப்போ ஞான சபை அப்படின்ட்டார். சமய கோயில் தான் சமையெல்லாம் பொய்யின்ட்டார். சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாஸ்திர சந்தடிகளிலே கொத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானி தலைகின்றீர் அப்படின்ட்டார். அப்போ ஞான சபை அது சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா என்ன, மெய் வழி. அதில் தீபத்தை வைக்க சொல்கிறார். தீபத்தை வச்சு 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் அல்லது 75 வயதுக்கு மேற்பட்ட பெரியோர்கள் இவர்களிடம் தீபத்தை கொடுத்து தூசி துடைத்து இடைவிடாது தீபாராதனை. அப்போ இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற அந்த மாதம் ஜோதி, தைப்பூசத்தில் முழு ஜோதி, மாசபூதத்தில் அறஜோதி, ஒரு நாளைக்கு இப்படிலாம் வள்ளலார் சொல்லலை. வள்ளலார் இடைவிடாமல் எப்பொழுதும்
மலர் ஜலம் கழிக்கின்ற நேரத்தை தவிர தீப ஆராதனை செய்யுங்கள். அதான் அவர் சொன்னது. அடுத்தது கலசம்லாம் அவர் வைக்கலை. ரெண்டாவது இவங்க எடுத்து அந்த கலசம் வச்சு சுற்றி இதெல்லாம் போட்டு நல்ல வேலை அந்த 8 வாசப்படியை மட்டும் எடுக்காத வச்சுருக்காங்க. அதையும் எடுத்துட்டாங்கன்னாக்க நம்மளுக்கு இன்னும் கடவுள் விளக்கமே புரியாது. ஆதியில் இதை மறைத்தவன் ஒரு வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை உடைத்து விட்டோம் அப்படிங்கிறாரு. இப்போ நிறைய பூட்டை வந்து இவங்க போட்டுட்டாங்க. திரும்ப முழு திரை நீக்குதல், மாத பூசத்தில் அரை திரை நீக்குதல், இதெல்லாம் வள்ளலார் சொல்லலை. அவர் சொன்னது தீப வழிபாடு தான். இடைவிடாது தீப ஆராதனை செய்யுங்கள். மலர் ஜலம் கழிக்கின்ற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தீப ஆராதனை செய்யுங்கள். இதுதான் வள்ளலார் சொன்னார். எப்பொழுதும் இறை தரிசனம். அகவல்ல நீகேன் மறைக்கினும் நின்னை யாம் விட்டு போகோம் என்றனை பொருந்திய பொன்னே அப்படிம்பார். அப்போ கடவுளை நாம் தான் மறக்கிறோம், கடவுள் நம்மளை எப்பயும் மறப்பதில்லை. இதுதான் வள்ளலார் சொன்ன ஒரு பெரிய ரகசியம். சமய மதத்து மேலே நான் வள்ளலார் கோயிலுக்கு போகிறேன், வள்ளலார் கோயில் ஃபஸ்ட்டு ஞான சபைன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெரும்பாலான அருட்பா படித்தவங்களோ இல்லை நிறைய நாள் அங்கே வரவங்களோ அவங்க வந்து ஞான சபை. கோயிலுடைய விளக்கம் வேறு. கோயில் அப்படின்னா மன்னன் இருப்பிடம், அரசன் இருப்பிடம். அந்த காலத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், நடுவர் மன்றம் அதெல்லாம் கிடையாது. மக்கள்கிட்ட என்ன இருந்தாலும் அரசன் மன்னர்கிட்ட போய் சொல்லணும். அதனால தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஔவையார் சொன்னாங்க. அதெல்லாம் வந்துட்டு இப்போ கோயில்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன? ஜீவகாருண்யம் மட்டுமே புண்ணியம், ஜீவ இம்சை பாவம். இதுதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நிறைய கும்பலை பார்த்தா புண்ணியம், தீர்த்தம் புண்ணியம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ பிற உயிர் நேசம், நம் பாவம் நாசம். உயிர்களை சந்தோஷப்படுத்துங்க, உயிர்களை நேசிங்க, அறம் செய். அறம் செய்ய போது நம்மளால் ஒருத்தவங்க ஒன்று கொடுக்கும்போது வாங்குறவங்க சந்தோஷப்படுறாங்க. அதுதான் சந்தோஷம் தவிர அதெல்லாம் அதை பார்த்தா சந்தோஷம், இதை பார்த்தா சந்தோஷம், அதெல்லாம் வந்து சமய மத கொள்கை. மனிதர்களுக்கு கடவுள் உண்மையை வந்து திசை திருப்பிட்டாங்க. அப்புறம் பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமை பரம ஏகாந்த நிலையம் பரநாத தத்துவம் தம் சகச தரிசனம் பகிரங்கம் அந்தரங்கம். இதை நல்லா சிந்திக்கணும். பகிரங்கம், அந்தரங்கம், சகச தரிசனம். சகச தரிசனம்னா எப்பொழுதும் இறை தரிசனம் இருக்குது. அது பகிரங்கமாக எங்கேயும் இருக்குது, தெரியாமல் இருக்குது. இப்போ காற்றில் ஒளி இருக்குது, காற்றில் ஈரப்பதம் இருக்குது. அப்போ காற்று மழை பெய்யுது, அதில் இடி இடிக்குது, அதில் வந்து ஒளி வருது. அப்போ ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இது மாதிரி எல்லா இடத்துலையும் இறைவன் இல்லாத இடமே இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் ஞான சபை அப்படின்னா ஆன்மீக கல்வி கூடம். நம்ம ஃபஸ்ட்டு மாணவர்களாக அங்கே போகிறோம். வடலூருக்கு போய் கொஞ்ச காலத்தில் ஆசிரியர்களாக வெளியே வந்து ஊருக்கு ஊர் அந்த ஞான சபை அருள் கூடம் வச்சு வள்ளலார் வள்ளுவர் சொன்னதை சொல்லணும். வள்ளல் வள்ளுவர் சொன்னதே வேதம், வா சன்மார்க்கம் தொலைந்திடும் பாவம். இது ஞானிகள் தேசமடா தம்பி, நாம் எல்லோரும் கடவுளடா. இந்த உண்மையை உலகுக்கு சொல்லிட வந்தது தான் சன்மார்க்கமடா. கல்லை செம்பை கடவுள் என்று வணங்குதல் மடமையடா தம்பி, கண்மூடி கொள்கையை விட்டு விட்டாலே இல்லை இல்லை கெடுதலடா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.